தன்மானம் பழகு, அதுவே தமிழர்களுக்கு அழகென சுயமாய் சிந்தித்து சுயமரியாதையோடு வாழ சொன்ன கருஞ்சட்டை கதிரவன் தந்தை பெரியார் கடைசி மூச்சு காற்றில் கரைந்து கடைக்கோடி தமிழனின் சுவாச பையை நிறைக்கும் வரை தவித்திரு தமிழ் நிலத்தின் தன்மான உணர்ச்சிக்கும் தடையற்ற வளர்ச்சிக்கும் எங்களுக்கு தான் நீங்க வெளியே போய் பேசிட்டு வரும்போதே தெரியுமா? அமைச்சர் பேர் சொல்லுங்க. தமிழ் முன்னேற்றமே தன்னுடைய இலக்கென தன்னையே எண்ணெயாக்கி திக்கிட்டும் ஒளிர்ந்த திராவிட திருவிளக்கு பெரும் நெருப்பு பேரறிஞர் அண்ணா, செந்தமிழ் சூரியர், நற்றமிழ் நாயகர், வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டை வளர்த்தெடுத்த வித்தகர், பச்சை மையை பேனாவில் ஊற்றி பைந்தமிழ் நாட்டை பசுமையாக்கிய ஓவியர், கரகரத்த தமிழ் கொண்டு கன்னி தமிழையும் கணினி தமிழையும் வளர்த்தெடுத்த காவியர், தென் திசையில் பற்றிய திராவிட நெருப்பு நவீன தமிழ்நாட்டை செதுக்கியது இவர் உழைப்பு. தன்னை உரமாக்கி தமிழ் மண்ணை வாழ வைத்த தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் ஆகிய முப்பெரும் தலைவர்களை வணங்குகிறேன். மாநில உரிமைகள் மீட்கும் உங்கள் முத்தமிழ் முழக்கம் மாநிலத்தை அடகு வைப்போர் நெஞ்சினில் வெடிக்கும். திராவிடம் என்னும் தீரா தீப்பெட்டியில் திட்டங்கள் எனும் தீக்குச்சிகள் எடுத்து தமிழ்நாட்டின் திசையெட்டிலும் வளர்ச்சி எனும் அகல் விளக்கை தினமும் ஏற்றிடும் திராவிட நாயகரே, இந்திய திருநாட்டின் இறையாண்மை காத்திடும் தென் திசை இமயமே, இந்த திருநாட்டில் எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்தது, சமத்துவமும் சமூக நீதியும் தலை தோங்கி இருப்பது ஒரே ஓரிடம். அது 4 ஆண்டுகளாக நாள்தோறும் நீங்கள் தந்த நலத்திட்டங்களால் தலை நிமிர்ந்து நிற்கும் நம் தமிழ்நாடு. எண்ணத்தில் தூய்மை, எப்போதும் எளிமை, உள்ளத்தில் வலிமை, வாக்கினில் வாய்மை, வாழ்வில் நேர்மை என உங்களிடம் கற்றுக்கொள்ள எங்களுக்கு 100 உண்டு, கற்றுத்தர உங்களை தவிர வேறு யாருண்டு? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிந்து வணங்குகின்றேன். உழைக்கும் கழகத்தினரின் உள்ளத்து துணிவு பெரும் இளம்படையின் புடைத்திடும் நரம்பு, ஓய்ந்திடாத முரசொலி, சமத்துவ சுடரொளி, சனாதான வேறறுத்து சமத்துவம் வளர்த்திடும் புன்னகை பேரொளி, செந்தமிழ் நாட்டு காவலரின் செயல்மிகு புதல்வர், ஆற்றல்மிகு கூட்டத்தின் அறிவுமிகு தலைவர், இளையோரை கவர்ந்த இரும்பு இளைஞர், இனிக்கும் பேச்சினில் இன்னொரு கலைஞர், நிகழ்ந்த அதிசயம், நிகழும் அற்புதம், நாளைய சரித்திரம், இளந்தலைவர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களை வணங்குகின்றேன். மாண்புமிகு அவை முன்னவர் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களுக்கும் மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். என்னை தொடர்ந்து வெற்றி பெற செய்து மக்கள் பணியாற்ற வாய்ப்பு வழங்கிய கரூர் தொகுதி மக்களுக்கும், கரூர் மாவட்டத்தில் 4 தொகுதிகளிலும் உதயசூரியனை வெற்றி பெற செய்த கரூர் மாவட்ட மக்களுக்கும் என் வாழ்நாள் நன்றியை சமர்ப்பித்து வணங்குகின்றேன்.